ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈஸியாக எப்படி மேக்ஸ் போடணும் தான் பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமான சம்ஸை 10th சம்ஸை எடுத்து பார்க்க போகிறோம். இதில் எடுத்துக்காட்டு 3.21 64 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 17 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x ப்ளஸ் 1 வர்க்கமூலம் காண்க. இந்த எக்ஸசைஸில் 3.8 தான் இந்த எக்ஸசைஸ். இதில் டோட்டலாக எக்ஸாம்பிளோடு சேர்த்து 10 சம் இருக்குது. 10 பேருமே ஒவ்வொருத்தருமே வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். இந்த 10 பேரையும் நம்ம ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்காட்டு 3.21 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம கணக்கை இந்த மாதிரி நம்ம ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதில் எடுத்து எழுதணும். இந்த கணக்கை எழுதுறதுக்கு முன்னால் ஒருத்தருக்கு செக் பண்ணிடுங்க. இதை ஆர்டர் கரெக்டாக இருக்கா, அதனுடைய ஆர்டர் பவர் ஆர்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். 4 3 2 1 மாறிலி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இறங்கு வரிசையிலையோ ஏறு வரிசையிலையோ எழுதிட்டு தான் நம்ம கணக்க ஆரம்பிக்கணும். இங்கே கரெக்டாக இருக்கிறனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எடுத்து எழுதிக்கலாம். 64 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 17 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x ப்ளஸ் 1. கோடை இழுத்து விட்டுருங்க, ஃபுல்லாக தான் கவர் ஆகி இருக்கணும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டு பேராக இவங்கள ஜோடி ஜோடியாக எடுத்துக்கணும். செட்டாக தான் நம்ம சம்மு செய்ய போகிறோம். கட்டாயம் ஒருத்தங்க இந்த 10 சம்லையுமே எக்ஸ் பவர் 4 தான் வருது. அதனால் நமக்கு ரெண்டு செட்டுக்கு அப்புறம் ஒருத்தங்க தனியாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த நம்பரை மட்டுமே பாருங்கள். நம்பர் என்ன இருக்குது? 64. இது எதனுடைய ஸ்கொயர் நம்பர்? 8னுடைய ஸ்கொயர் நம்பர். ஸோ நம்ம 8 இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்கள் இந்த எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயர்டு யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இங்கே 4 இருந்தால் இங்கே ஸ்கொயரில் இருந்து ஆரம்பிக்கும். அடுத்து எக்ஸ் டேர்ம் இருக்கும், அடுத்து மாறிலி இருக்கும். 3 டேர்ம் தான் நமக்கு ஆன்சரில் கிடைக்க போகுது. ஸோ இப்போ எக்ஸ் பவர் 4ங்கிறனால அதில் பாதி எக்ஸு ஸ்கொயர்டு, இங்கேயும் எக்ஸு ஸ்கொயர்டுன்னு எழுதிருங்க. உடனே நமக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. அப்படியே கீழே 64 எக்ஸ் பவர் 4 எழுதிட்டு சேமே எழுதி என்ன பண்ணிடுறோம், கோடு போட்டுட்டு குறியை சேஞ்ச் பண்ணி ஒரு சின்ன அடி அடிச்சு விட்டுருங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்து என்னென்னா, நிச்சயமாக ஜோடியாக தான் கீழே இறக்கணும். குறியை மறந்துடக்கூடாது. இங்கே யார் இருக்கா? மைனஸ் வில்லன். மறந்துட்டேன்னா ஒன்றை கவுத்தி விட்டுருவான். ஸோ 16 மைனஸ் 16 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 17 எக்ஸ் ஸ்கொயர் 2 வேற கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்த வேலை என்ன தெரியுமா? மேலே பாருங்கள், 8 இருக்காங்களா, அவங்கள 2ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் இங்கே கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் இருக்குது, அடுத்து 2 டேர்ம் வரும், கடைசியாக 3 டேர்ம் வரும் நமக்கு. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா வரும்? 16 எக்ஸு ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு நம்ம டியூட்டி என்ன தெரியுமா? இங்கே என்ன குறி இருக்குன்னு பார்க்கணும். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே மைனஸை போட்டுருங்க. யோசிக்கவே வேண்டாம், குறியை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே பட வேணாம். எடுத்த உடனே அங்கே என்ன குறி இருக்கோ அதை போட்டுடலாம். அடுத்த வேலை என்ன தெரியுமா? இந்த நம்பரை எடுத்துகிட்டு போவோம். இங்கே ஃபஸ்ட்டு நம்பரை தான் எப்போவுமே எடுக்கணும், இங்கேயும் ஃபஸ்ட்டு நம்பர் தான் எப்போவுமே எடுக்கணும். என்ன இருக்காங்க? 16 பை 16. ஃபஸ்ட்டு இங்கே உள்ளவங்களை போடணும், அடுத்து வெளியே உள்ளவங்களால் அதை டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும். இங்கே நம்ம ஒரு எக்ஸுன்னு எழுத போகிறோம், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் எக்ஸு தான். இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அந்த 1 போடணும்னு அவசியமே இல்லை, வெறும் எக்ஸுனே போட்டுக்கலாம். இங்கேயும் எக்ஸுனே போட்டுக்கலாம். சப்போஸ் நான் 1 போட்டால் தான் எனக்கு புரியும்னா அதையும் போட்டுக்கோ, ஒன்றும் தப்பே இல்லை. ஓகேயா? அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்மு முடிஞ்சு போச்சு. அங்கே என்ன பண்ணோமோ அதே மாதிரி அப்படியே எழுதிருங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 8 எக்ஸ் ஸ்கொயரை நம்ம பார்க்கவே கூடாது, ஏன்னா அவங்க பழைய விருந்தாளி, அவங்கள கண்டுக்கவே வேணாம். புதுசாக இருக்கிற இந்த எக்ஸால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுவும் ஃபஸ்ட்டு டேர்மை எழுதிட்டோம். 2வது டேர்மில் ஃபஸ்ட்டு குறியை மல்டிப்ளை பண்ணிடுங்க. எப்போவுமே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்ப்பா? ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர்டு. இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை பெருக்கிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே இங்கே யார் இருக்காங்களோ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கோங்க. இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? எதுவுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம குறியை சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணிட்டு தான் அடிக்க முடியும். ஃபஸ்ட்டு டேர்ம் அவங்க ஓடிடுவாங்க. அடுத்து இருக்கிறவங்க பாருங்கள், இங்கே எப்போவுமே உள்பகுதியில் நமக்கு வெளியே பெருக்குவோம், உள்ளே கூட்டுவோம் அல்லது கழிப்போம். எதை வச்சு கூட்டுவோம் கழிப்போம்? ப்ளஸ்ஸாக 2 ப்ளஸ்ஸாக இருந்தாலோ 2 மைனஸாக இருந்தாலோ கூட்டுவோம்.
அது இல்லாமல் ஒன்று குறி மாறி வந்தாலே ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருந்துட்டாலே நமக்கு என்ன வேலை தான்? கழிக்கிற வேலை தான். ஸோ இப்போ நம்ம கழிக்க தான் செய்யணும். கழிச்சா என்ன வருது? 16 வரும். அது கூட எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படியே கீழே கொண்டு வந்துட வேண்டியதுதான். இங்கே என்ன குறி இருக்குது? பெரிய நம்பரினுடைய குறியை தான் எப்போவுமே போடணும். அதனால் ப்ளஸ் தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வேலை நமக்கு என்னென்னா 2 வரையும் அடுத்து இருக்கிற 2 வரையும் கொண்டு வரோம். இப்போ 3 டேர்ம் ஆயிடுவாங்க. 3 டேர்ம் ஆயிட்டாங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே வாங்க, மேலே வந்துடலாம். ஏற்கனவே ஒருத்தங்களை என்ன பண்ணிட்டோம்? 2ஆல் பெருக்கி வச்சுருக்கோம். அது 16 எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்தவங்களே என்ன பண்ணணும்? இங்கே யார் இருக்காங்கன்னு அர்த்தம்? 1 இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்களையும் 2ஆல் பெருக்க போகிறோம். அப்போ என்ன தான் வரும்? -2x வரும் இல்லையா? அங்கேயும் இங்கேயும் நம்ம டேர்ம்ஸை முடித்த பிறகு இப்போ பாருங்க, இதில் முன்னால் குறி எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கேயும் ப்ளஸ் போடுங்க, இங்கேயும் ப்ளஸ் போடுங்க. சரி, இப்போவும் யாரை தான் எடுத்துகிட்டு போகிறோம்? 16 ஃபஸ்ட்டு நம்பரை தான் எடுத்துகிட்டு போகிறோம். டிவைட் பண்ணால் என்ன தான் வரும்? 1 தான் வரும். இதை செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த கடைசி நம்பரையும் ஒரு தடவை பார்க்கலாம். இங்கே என்ன 1 இருந்துச்சுன்னா ஓரோன்னா 1ன்னு தான் அர்த்தம். அதனுடைய 1னுடைய ஸ்கொயர் நம்பர் 1 தான் இல்லையா? அதனால் அதையும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இனிமே உனக்கு எந்த வேலையுமே இல்லை, அப்படியே எழுதிட வேண்டியது. வர்க்கமூலம் காண்கன் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க போதும். போட்டு கீழே 0 போட்டு முடிச்சிடலாம். இப்போ குறியை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணால் தானே 0 கிடைக்கும். அவ்வளோந்தான், சம்மு முடிஞ்சிருச்சு. இனி நமக்கு எடுத்து எழுத வேண்டியது யாருப்பா? இதனுடைய 64 x⁴ மைனஸ் 16 x³ ப்ளஸ் 17 x² மைனஸ் 2x ப்ளஸ் 1. இதனுடைய வர்க்கமூலம் என்ன தெரியுமா? இங்கே மேலே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது தான். 8 x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இது வந்து வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ப்ளஸ்லேயும் ஆன்சர் கிடைக்கும், மைனஸ்லேயும் கிடைக்கும். ஸோ நம்ம மட்டும் குறியை போட்டுட்டோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது அர்த்தம் தான். போட்டு முடிச்சிட்டோம். உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த சம்முன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை அமுக்கிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.